சுந்தரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு 3 பெயர்ச்சிகள் வருது. இந்த 3 பெயர்ச்சிகளும் சாதகமாக ஒரு ராசிக்கு இருக்குன்னா அது ரிஷபராசிக்குன்னு தான் சொல்லணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக அவங்க ஒரு பெரிய பலனை அனுபவிக்கலை. ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு. அதாவது 7ஆம் இடத்துல சனி வந்தது, 8ஆம் இடத்துல சனி வந்தது, 9ஆம் இடத்துல சனி வந்தது. இப்படி தொடர்ச்சியாக தொழிலாளிகள் பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பெண்களுக்கு கணவனால் பிரச்சனை, அவமானம் படுறது, வேலையில் ஒரு அசிங்கப்படுறது, உங்களுக்கு உண்டான வேலையை இன்னொருத்தர் கையில் கொடுத்து உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிறது, பணப்பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை, ஏதோ ஒரு டென்ஷன், உடல் நோய், வம்பு வழக்கு, இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் ஒரு 10 வருட காலமாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. 10ஆம் இடத்துல, அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று சொல்லணும்னா, ராஜ யோகாதிபதி முழு சுபர் அவங்களுக்கு யாருன்னா சனி பகவான் தான். ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி ஒன்றாக வரும்பொழுது அவர் முழு ராஜ யோகாதிபதி ஆகிறாரு. அப்படி பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு முழுமை பெற்ற கோணத்திற்கும் 10ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு முழுமை பெற்ற கேந்திரத்திற்கும் அதிபதியாகி ராஜ யோகத்தை தரக்கூடிய சனி இந்த வருஷம் உங்களுக்கு விஜயஸ்தானம், வெற்றிஸ்தானம், லாபஸ்தானம் என பல விதங்களில் குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு போகிறார். தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 11ல் இருந்துக்கிட்டு ராசியை பார்க்க போகிறாரு. அதனாலும் இது வரைக்கும் எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியோட ஒரு புது உற்சாகம் பிறக்க போகுது. 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குழந்தைகள் சாதனை படிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க படிப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிற அளவுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுங்க. ஒரு சிந்தனையில் உங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வரும், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு. அது எல்லாத்தையும் நல்ல விதமாக செய்யக்கூடிய நேரம் குரு பெயர்ச்சிக்கு மேலே வருது. குரு பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை, சுப நிகழ்ச்சி, குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் கிடைக்க போகுது. அதே சமயத்தில் இப்போ மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே மாறுற சனி மிகவும் அற்புதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் அங்கேருந்து 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஆக புதிய தொழில் கிடைக்க போகுது, பணவரவு கிடைக்க போகுது, போட்டி பந்தயங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு வெற்றி கிடைக்க போகுது, ஒரு புதிய முதலீடு இருக்க போகுது, புதிய வேலை கிடைக்க போகுது. அதனால் எல்லா விதத்திலையும் நன்மை தர்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் மே மாதம் மாறக்கூடிய முக்கியமான பயிற்சியான ராகு கேது பயிற்சி. 10ல் ராகு இருக்க போகிறாரு, 4ஆம் இடத்துல கேட்குறது இருக்க போகிறாரு, 10ஆம் இடத்தை ராகுவும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால திடீர்னு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்க போகிற அளவுக்கு ஒரு பலமான தொழில் மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்க போகுது. காதல் திருமணமாக இருந்தால் அது நிச்சயம் உங்கள் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நடக்க போகுது. 4ஆம் இடத்தோட கேதுவோட பலன்கள் புதுசாக வீடுகள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறதுக்கு இருக்குது. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.